பட் அவருக்கு இந்த வாட்டி என்ன நோக்கம் இருக்குன்னா, நம்மள விட விஜய் வந்து அதிகமான ஓட் பெர்சன்டேஜ் வாங்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு. நீங்க கூட்டம் வந்துரும் அப்ப மாநாட்டுக்கே போகாதீங்க. அப்ப பிரச்சாரமே பயணத்துக்கே போகாதீங்க. கூட பேசியிருக்காரு. பிரமாதமான கூட்டணியா இருக்கும். திமுகவுக்கு டஃப் குடுக்கும். பல இடங்கள்ல டஃப் குடுக்கும். கொஞ்சம் திமுக ஏமாந்தா ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அந்த விஜயகாந்த பத்தி ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, நாங்க ஓட்டு போட்டு தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னாங்க. விஜயகாந்த் சொன்னாரு, நான் ஓட்டு போட்டு தான் நீ ஜெயிச்சேன்னாரு. பிஜேபியோட இருக்கிறது தான் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. அதனால தான் முன்னாடியே நீங்க கூட்டணி அமைச்சது தப்புன்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலயும் திமுகவால பயன்பெற்றவங்க ஒருத்தராவது இருப்பாங்க. வாக்காளர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஓட்டர்ஸ் ஐடி தமிழ்நாடு. தமிழ்நாடு இப்போ வந்து அடுத்த ஒரு 7, 8 மாதங்கள்ல பொதுத் தேர்தலை சந்திக்க இருக்குது. இப்போ கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்குன்னு நமது மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தேர்தல் ஜுரம்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு? தேர்தல் ஜுரம் வந்து இப்பதான் உச்சக்கட்டத்த அந்த நோக்கி போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அடுத்த ஒரு 8 மாசம்ன்றது கொஞ்சம் பரபரப்பான ஒரு மாதங்களா இருக்கும். தமிழ்நாட்ட பொறுத்தமட்டும் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா நம்ம சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷத்துல இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா, 4 அணிகள் இருக்கிற மாரியான தோற்றம் தெரியுது நமக்கு ஆக்சுவலா. ஸோ ஒண்ணு திமுக அணி. அது கட்டுக்கோப்பா 3 எலக்ஷனா அதையே வச்சுட்டுருக்காங்க அவங்க. இன்னொன்னு வந்து ஏடிஎம்கே, பாஜக அணி. அது வந்து அமைக்கப்பட்டு 2 மாசம் ஆச்சு. ஆனா எந்த கட்சியும் அவங்க கூட சேராது இருக்காங்க. இருக்கிற கட்சியும் தினகரன், ஓபிஎஸ்லாம் அதில இருக்காங்களா இல்லையான்னே தெரியல ஆக்சுவலா. வெளியில போயிட்டார். ஓபிஎஸ் வெளியிலேயே போயிட்டாரு. தினகரன் இருக்காரா இல்லையான்னே தெரியல. ஸோ இந்த மாரி இருக்கிற சூழல் இருக்கிறப்போ, இன்னொன்னு வந்து இவரு புதுசா வந்திருக்கிற விஜய். விஜய் வந்து தன் தலைமையில கூட்டணி தான் தான் முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாரு. அதிகாரத்தில பங்கு குடுப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தான்னு ஒரு புது விஷயத்த அவர் சொல்றாரு. எந்த கட்சியும் ஓப்பனா அது மாரி சொன்னதில்ல. அவர் சொல்றாரு. இந்த வாட்டி விஜய் கட்சி தமிழ்நாட்டு அரசியல்ல வந்தது வந்து, அது வந்து சின்ன சின்ன கட்சிகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. அதாவது திமுக, அதிமுகன்னு கூட்டணி போயிருந்த கட்சிகளுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஒண்ணு இருக்கு. வேற ஒரு ஆப்ஷன் வந்து விஜய் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கும் வந்து எந்த கட்சியும் போய் அவர்ட்ட போயிட்டு, உங்க கூட நான் கூட்டணி வரோன்னு முக்கியமான கட்சிகள் யாரும் போகல. 4வதா சீமான் இருக்கார். சீமான் தனியாவே வந்து 4 தேர்தலா 1, 3, 5, 7, 7.5 அப்படின்ற மாரி ஒரு வாக்கு சதவீதம் வாங்கிட்டு இருக்கார். வரப்போற தேர்தல்ல அவர் அந்த 8% தொடுவாரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இதில இப்போ ஒவ்வொன்னாவே போயிடலாம் சார். ஃபர்ஸ்ட்டு சீமான் அவர்கள எடுத்துக்குவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் கடைசி வரைக்கும் தனியா தான் நிப்பாருங்களா? இல்ல கடைசி நேரத்தில ஏதாவது மாற்றங்கள் நிகழும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சீமான பொறுத்தமட்டும் வந்து அவரு 8% இதுவரையும் வாக்கு வாங்கியிருக்கிறதே பெரிய விஷயம். அவர் வந்து தன்னை வந்து முதல்வர் கேண்டிடேட்ன்னு அவர் பிரசன்ட் பண்ணவே இல்ல. அவர் அந்த ஆங்கிளுக்கு அவர் போவே இல்ல. விஜயோ, இல்ல பழனிசாமியோ, இல்ல ஸ்டாலினோ முதல்வர் கேண்டிடேட்ன்ற முறையில தங்கள பிரசன்ட் பண்றாங்க. சீமான் வந்து அவர் இன்னும் அந்த லெவல்ல நமக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு, தன்னுடைய செல்வாக்க உயர்த்திக்கிற அளவுல தான் அவர் இருக்காரு ஆக்சுவலா. தன்னோட வோட் பேங்க்க உயர்த்திக்கிற அளவுல தான் அவர் இருக்காரு. ஸோ அவர் வந்து முதல்வர் கேண்டிடேட்ன்னு அவர் வந்து தன்னையும் சொல்லிக்கல அவர் ஆக்சுவலா. அதுக்கான வாய்ப்பு ஒண்ணும் இம்மீடியட்டா இல்ல. அவர் கொஞ்சம் ஓட்டு வேணா ஏறலாம், கொஞ்சம் இறங்கலாமே தவிர, ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அதான் அவருக்கான ஆட்சி வாய்ப்புகள் இருக்கு. அமைக்கிற அளவுக்கு அளவுக்கான அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. 35% அவர் எட்ட முடியுங்களா? எட்ட முடியாது. இந்த அதான். வாட்டிலாம் எட்ட முடியாது. எட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் அவர் பண்ணலாம். அவருடைய இப்ப கடந்து வந்த பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னா, அவர் யார் கூடயும் சேராத இருக்காரு. பட் அவருக்கு இந்த வாட்டி என்ன நோக்கம் இருக்குன்னா, நம்மள விட விஜய் வந்து அதிகமான ஓட் பெர்சன்டேஜ் வாங்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அவர் நினைக்கிறார் ஆக்சுவலா. அவர் விஜய வந்து ஒரு பொட்டன்ஷியல் எதிரியா நினைக்கிறாரா? விஜயோட வளர்ச்சின்றது நம்மள கீழ தள்ளிடும். ஸோ நம்ம விஜய் வளர்றத நம்ம இது பண்ணக்கூடாது. சினிமா நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல பிடிக்கிறது, அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது இல்லன்ற அந்த ஆங்கிள்ல போறாரு அவரு. அவருடைய வோட் பேங்க் பாதிக்கப்படும். அவருக்கு இதுவரையும் போட்டிருந்த விஜய் ரசிகர்கள் மறுபடியும் விஜய்க்கு போட ஆரம்பிச்சுருவாங்க. அவருடைய வோட் பேங்க் குறையும். ஆனால் சினிமா நடிகர் வந்து அவரோட பாப்புலாரிட்டிய யூஸ் பண்ணி ஓட்ட வாங்குறதுன்றத, அத நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ விஜய் வந்து எப்படியாவது வந்து அவர் செல்வாக்கு பெறா மாரி இருந்தா, அவர வந்து ஒரு பின்னடைவு கொள்றா மாரியான ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு சீமான் நினைக்கிறார். அதனால ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரொம்ப கடைசி கட்டத்தில வந்து விஜய் ரொம்ப செல்வாக்கா இருக்காருன்னு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவர் வந்து அதிமுக, பாஜகவோட கைகோர்க்கறதுக்கு தயங்க மாட்டார் சீமான். அதிமுக, பாஜகவோட கைகோர்க்கறதுக்கு தயங்க மாட்டார். பாஜக இல்லாட்டி சந்தோஷமா போவாரு. அதிமுகவோட போறதுன்னா ஓகே போயிடுவாரு. பாஜகவும் இருக்காங்க. அதிமுகவும், பாஜகவும் பிரிய மாட்டாங்க. ஒண்ணாவே இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட அவர ஏதாவது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பிரசன்ட் பண்ணா, அப்போ அவர் அதில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர ஆனா அது எப்படி பாரதிய நடக்கும்? அது ஜனதா நடக்காது. மனித குலத்தின் எதிரி அப்படின்னு அப்படின்னு இப்ப சொல்லுவாரு சொல்லியிருக்காரு. சார். இப்ப அதுதான். சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் ஆ. பண்றாரு. ஆனா அவருக்கு நோக்கம் இந்த எலக்ஷன் அவரோட நோக்கம் என்னன்னா, விஜய வந்து சைட்லைன் பண்றது. அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அது பண்ணுவார். ஆனா அதே சமயம் வந்து அதிமுக, பாஜக இருக்கிற அணியில் சீமான் போயிட்டு நான் தான் முதல்வர் கேண்டிடேட்ன்னு சொன்னா வந்து எடப்பாடி எப்படி ஒத்துப்பாரு? அப்போ பாஜக தனியா வரணும். அதிமுக பிரிஞ்சு போணும். அப்போ பாஜக அணியில போயிட்டு இருந்துட்டு நான் தான் முதல்வர் கேண்டிடேட்ன்னு அவர் சொன்னாருன்னா சீமான்,
கொஞ்சம் சைஸபிள் ஓட்ட அவர் பிரிப்பார். அது சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா, நம்ம எலக்ஷன்ல எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு கடைசியில விஜய் வந்து செல்வாக்கு பெற்றுண்டே இருக்காரு. அவர் தான் திமுகவுக்கு பலமான போட்டிய குடுக்குறாரு. மத்த அணிலாம் ஒண்ணுமே இல்லாத போயிருக்கு அப்படின்னா, சீமான் கொஞ்சம் களத்துல குதிச்சு அவரு பாஜகவோட சேர்ந்து, பாஜகவோட சார்புல அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா அந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதாவது வந்து தற்சமயத்துக்கு விஜய தோற்கடிக்கணும், விஜய வந்து ஓரங்கட்டணும். அவர் வந்தா தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது இல்லன்னு நெனைச்சாருன்னா, ஆட்சிக்கு வர்றது வேற விஷயம். அந்த மாரி நெனைச்சு அவரு போனாருன்னா, ஆ அந்த முடிவ அவரு எடுத்தாருன்னா, நம்ம வந்து அது வந்து அ அவருக்கு தேவையான ஒரு முடிவுன்னு நம்ம வச்சுக்கலாம். அவரு வந்து சீமான் வந்து செல்வாக்கு பெறக்கூடாது. விஜய் அவர்கள் விஜய் செல்வாக்கு செல்வாக்கு பெறக்கூடாது. பெறக்கூடாது. அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு ஆக்சுவலா. ஆனா வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அ இருந்தாலும் அவர் தனியா தான் நிப்பாரு அவரு. தனியா நின்னு அவர் போக போக இன்னும் விஜய பத்தின அட்டாக் ரொம்ப அதிகமா பண்ணுவார். தேர்தல் நெருக்கத்தில விஜய பத்தி அட்டாக் சரி, நெறைய சரி. பண்ணுவார். ஒ வ ஆனா அவருக்கு கடந்த எலக்ஷன்ஸ்ல வாங்கின ஓட்டு இந்த வாட்டி கிடைக்குமான்றது தனியா நின்னா, அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அவருடைய கட்சியிலேருந்தும் நெறைய பேர் விலகி போயிட்டாங்க. அவரும் நெறைய இந்த கேஸ்ட் குரூப் எல்லாம் பகைச்சுட்டார் நெறைய பேச்சுல, தன்னோட பேச்சுல. அப்புறம் வந்து இந்த மொழி மொழி சிறுபான்மையோரெல்லாம் சிறுபான்மை. பகைச்சுக்கிறாரு. அதுதான். தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்களலாம் வந்து பகைச்சு அவங்க தான் பெரும்பான்மை ஓட்டு இங்க தமிழ்நாட்ல போடுறாங்க. அதுதான், அதுதான். அவங்களெல்லாம் பகைச்சுக்கிறாரு. அதனால அவருக்கு இந்த வாட்டி இந்த எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்குமான்றது சந்தேகமா இருக்கு ஆக்சுவலா. இருந்தாலுமே வந்து துணிச்சலா வந்து கூட்டணி வேண்டான்னு சொல்லிட்டு களத்துல இருக்கிற ஒரு தைரியம் அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாஜகவையும் எதிர்க்கிறார், திமுகவையும் எதிர்க்கிறார். ஸோ கடைசி கட்டத்துல அவர் வந்து என்ன மாரி பண்ணுவாரு? அதிமுக அணிக்கு போயிட்டு போவாரா? இல்ல பாஜக அணியில போயிட்டு தன்ன வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்பாரா? இல்ல இப்படியே தனியாவே நிப்பாரா? அப்படின்றது சீமான பத்தின ஒரு 3, 4 கேள்விகள் வந்து அதுதான். இருக்கு. ஆமா, அது ஆமா. எப்படி போகுன்றது எலக்ஷன் நெருக்கத்துல தான் சொல்ல அதுதான், முடியும். அதான். வருங்காலத்தில இன்னும் சீமான் அவர்கள பத்தி நாம தனியா தனியா பேசுவோம் ஐயா. பேசணும். இப்ப வந்து திரு விஜய் அவர்கள், ஆ அவர் தலைமையில அ வந்து சேர்றவங்களுக்கு கூட்டணியில ஆட்சியிலேயே பங்கு குடுக்கிறதா அவர் சொன்னாரு. ஆனா இதுவரை யாரும் பெருசா அவர்கிட்ட போகவே இல்ல. அவர் என்ன க கடைசி வரைக்கும் தனித்து போவார்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல யாராவது வாய்ப்புகள் இருக்கிறதா? தேமுதிக அல்லது பாமக உள்ள ஒரு அணி அந்த மாரி யாராவது வர்றது ஒரு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாரி தெரியுதா? எப்படி சொல்றீங்க? இல்ல அதாவது வந்து அவர் கூட ஏற்கனவே அதிமுக ஒரு கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா அவர் வந்து 80 இடங்கள், முதல்வர் பதவி போன்ற விஷயங்கள்லாம் கேட்டாரு. இவங்க வந்து அதிமுகவ பொறுத்தமட்டும் அதிகாரத்தில பங்குன்றதுக்கு அவங்க ஒத்துக்கல. அதனால அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எடுபடல. அதுதான் விஜய் அவர்கள் வர்றது வந்து இன்னொரு ஆளுக்கு சப்பார்டினேட்டா போறதுக்கு அவரு அந்த அப்படி அவர் ஒரு கெரியர விட்டுட்டு தன்னை வந்து வரணுமா? ஒரு முதன்மை பிரைமரி ஃபோர்ஸ் நான் தான்றார். நான் வந்து ஒரு கூட்டணியில நான் தான் தலைமை பொறுப்பு. நான் இன்னொருத்தரோட கூட்டணியில ஒரு செகண்டரி ஃபோர்ஸா இருக்க மாட்டேன். நான் வந்து அதிமுக கூட்டணியில 2வதா நான் இருக்க மாட்டேன். நான் வந்து முதன்மை சக்தி அப்படின்னு அவர் சொல்றார். அவர் இன்னொரு கூட்டணியில போயிட்டு பிரைமரி ஃபோர்ஸ்ன்றார். தன்னை ஒரு முதன்மை சக்தியா காமிச்சுக்கிறார். திமுகவுக்கு நான் தான் நேர் எதிரா இருக்கேன். நான் தான் வந்து திமுகவுக்கு ஃபைட் குடுக்குறது நான் தான் அப்படின்னு அவர் சொல்றார். அவருக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர். அது சந்தேகம் இல்ல. அவருடைய மாநாடு இப்ப 21 நடக்கப்போகுது. நிச்சயமா மாநாட்டுக்கு பெருமளவு கூட்டம் வரும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நல்ல கூட்டம் வரும். ஆனா, அந்த கூட்டம் ஓட்டாகுமான்றது ஒரு கேள்விக்குறி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து, அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிற விஷயம் என்னன்னா வந்து, பாஜக வந்து கொள்கை எதிரின்றாரு. திமுக வந்து அரசியல் எதிரின்றாரு. திமுக ஆட்சியில இருக்கிறதுனால திமுகவ வீழ்த்தறதுக்கான எல்லா விதமான விஷயத்தையும் கையில எடுப்பாரு அவரு. விமர்சனம் பண்றதுலேருந்து. கொள்கை எதிரியான பாஜகவையும் விமர்சனம் பண்ணுவாரு. ஆ பாஜகவோட நேர்முகமாவோ, மறைமுகமாவோ யார் கூட்டணி வச்சிருந்தாலும், தொடர்பு வச்சிருந்தாலும் அவங்க கூட எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அப்போ அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேள அதிமுக பிரிஞ்சு வந்தா ஒருவேள வந்து இல்ல அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு சொல்லியிருக்காரு. பேட்டியளிக்கும்போது சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. ஆனா ஆ. வந்து அது எவ்வளோ தூரம் வந்து அது நடைமுறையில வந்து பார்க்கணும். ஏன்னா பாயிண்ட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஜய பொறுத்தமட்டும் அவருடைய செல்வாக்கு என்னன்னு அவருக்கு தெரியணும் ஆக்சுவலா. ஏன்னா அவர் தனியா வந்திருக்காரு. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தவர் வந்து தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு அவரு தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு அவரு தெரிஞ்சினாரு தான், ஃபர்தரா அவரு பிளான் பண்ண முடியும் அவரு. ஃபர்தரா அவரு அடுத்த கட்டமா 29 தேர்தல்ல அவர் எப்படி பிளான் பண்ண முடியும்? இப்போ விஜயகாந்த் வந்து 2006 தேர்தல்ல முதல்ல சந்திச்சார். தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு பார்த்தாரு. 5% 6% வச்சிருந்தார். அப்படியே 2009 வரையும் வந்தாரு. 10% வரையும் ரீச் பண்ணாரு. அது தெரிஞ்சு தான் ஜெயலலிதா டக்குன்னு புடிச்சு 2011ல அவங்கள கூட்டணியில போட்டாங்க. அதுக்கப்புறம் சரிவு அவருக்கு வந்துருச்சு. அது அங்க தப்பு பண்ணிட்டாரு விஜயகாந்த். தனியாவே வந்திருக்கணுன்றது என்னோட கருத்து. ஸோ அதே மாரி ஒருத்தர் தனியா போனா தான், அவருக்கு செல்வாக்கு இருக்கவே தான் விஜயகாந்த மடக்கி போட்டாங்க ஜெயலலிதா. அப்ப தனியா போனா தான் உங்க செல்வாக்கு என்னன்னு தெரியும். விஜயோட செல்வாக்கு என்னன்னு தெரியும். விஜய் ஒரு சிறந்த நடிகர், பாப்புலாரிட்டி உள்ளவரு, அவருக்கு ஓட்டு போடுவாங்க எல்லாம் கரெக்ட்டு. அப்ப அவருக்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கு. உதாரணமா திமுக எதிர்ப்பு வாக்குகள். அது வந்து அதிமுகவுக்கும், சீமானுக்கும் போயிட்டு இருக்கு இப்போ. அது கொஞ்சம் வந்து விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள். அது திமுகவுக்கு போயிட்டுருக்கு. அது இப்போ பாஜக விஜய் எதிர்த்தார்னா, விஜய்க்கும் கொஞ்சம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அது தவிர அவரோட ரசிகர்கள் ஓட்டுகள். அதில கொஞ்சம் ஒரு 80% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர சீமானுக்கு போயிருந்த விஜய் ஓட்டுகள் அது கொஞ்சம் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர இவரு விஜய் முதல் வந்து முறை ஒரு ஓட்டளி மைனாரிட்டி, விஜய் மைனாரிட்டி அவரு. ஆ, அப்படி ஆ. நாகர்கோவில், கன்னியாகுமரி பக்கம் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் சில பேர் ஓட்டு போடுறாங்கன்னா, போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாரி பல விதங்கள்ல அவருக்கு வந்து அது அது தவிர ஒரு நடுநிலையா இருக்கிறவங்க சில பேர் புதுசா வந்திருக்காரு விஜய். அவருக்கு ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஜயகாந்த் வந்தபோது அது மாரி நெறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. விஜயகாந்த் புதுசா வந்திருக்காரு. அவருக்கு ஓட்டு போட்டு பார்க்கலான்ட்டு. அந்த மாரி விஜய் புதுசா வந்திருக்காரு. இருக்கிறவன்லாம் அயோக்கியனா இருக்கான். சரி இவருக்கு போட்டு பார்க்கலாம். அப்படின்னு ட்ரை பண்ணி போடுற நடுநிலையாளர்கள் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஓட்டு வருவதற்கான வாய்ப்புகள நம்ம நெறைய பார்க்க முடியுது ஆக்சுவலா. அது நடைமுறையில சாத்தியமான்றது தெரியல. வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பாஜகவ கடுமையா தாக்கினார்னா, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள கொஞ்சம் வாங்குவார். திமுகவுக்கு போற ஓட்டுகள குறைப்பார். திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அது ஆக்சுவலா. அத கொஞ்சம் குறைப்பார். அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு வாக்குகள திமுக எதிர்ப்பதன் மூலமா அது கொஞ்சம் இழுப்பார். இதெல்லாம் அவருடைய பிரச்சாரத்தில, மாநாட்டில அவர் நடந்து கொள்ற விதத்தில இருக்கு ஆக்சுவலா. எப்படிப்பட்ட அரசியல் அவர் கையில் எடுக்கிறாரு, எப்படிப்பட்ட வாக்குகள் அவருக்கு வருன்றதெல்லாம் அவர் நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அவரோட பிரச்சாரத்த பார்க்கும்பொழுதோ, மக்கள்ட்ட அவர் போகும்போது தான் தெரியும். நான் போற இடத்துல மக்கள் கூடிடுவாங்க. அதனால வந்து இந்த 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 ஒர்க்கர்ஸ் கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்ல கூட அவர் போய் கலந்துக்கல பாருங்க. துப்புரவு பணியாளர்கள் ஸ்ட்ரைக்ல கூட கேட்டா என்ன சொல்றாரு? அவங்கள கூப்பிட்டு அனுப்பிச்சு பார்த்தாரு. ஆ, நான் போனா அந்த கூட்டம் இடத்துக்கு சேர்ந்துரும் போனா அப்படின்றாரு. கூட்டம் சேர்ந்துருவாங்க. அதுதான் தப்பு. எப்பவும் அதே நிலைய விஜய் பண்ற சொல்லிட்டு தப்பு இருக்காரு. எங்க அதுதான். போனாலும் கூட்டம் சேர்ந்துரும், கூட்டம் விஜய் சேர்ந்துரும்னா, பண்ற தப்பு அரசியல்ல அதுதான். வந்தா கூட்டம் இல்லாம பண்ண அவர் முடியுங்களா? விஜய் அது பண்ற கூட்டம் முதல் சேர்த்தி தப்பு. காட்டுறதே அது அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே! மக்கள் சக்திய காட்டுறது தான் ஒரு அரசியல்வாதியோட நோக்கமா இருக்க முடியும். மக்கள் சேர்ந்துருவாங்க அப்படின்றது இல்ல. மக்கள் சேரணும்னு தான் அவங்க நோக்கமா இருக்க முடியும். மக்கள்ட்ட போணுன்றது அவங்க நோக்கமா இருக்கணும். மக்களோட நெருக்கமா இருக்கணும்ன்றது அவங்க நோக்கமா இருக்கணும். அத விட்டு நான் போனா மக்கள் சேர்ந்துருவாங்க. நீங்க அவங்கள கூப்பிட்டு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். அது வந்து பாலிடிக்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகாது. உங்களோட பெரிய நடிகர் தான் எம்ஜிஆர். கூட்டம் சேர்ந்துரும்னு போகாதயா இருந்தாரு? எல்லா இடத்துக்கும் போயின்னு தானே இருந்தாரு. தேர்தல் பிரச்சாரம் உட்பட எல்லாத்துக்கும் போயின்னு தானே இருந்தாரு. நீங்க வரணும். நீங்க ஸ்பாட்டுக்கு வரணும். கூட்டம் சேர தான் செய்யும். ஒரு அரசியல் தலைவர் அது போலீஸ் பாதுகாப்போட நீங்க அத ரெகுலேட் பண்ணணும். அதுதான் ஒண்ணு நீங்க மக்களோட நெருங்கி இருக்கணும். நீங்க கூட்டம் வந்துரும் அப்ப மாநாட்டுக்கே போகாதீங்க. அப்ப பிரச்சாரமே பயணத்துக்கே போகாதீங்க. நீங்க பயணம் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணா கூட்டம் வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்றது? அதனால வந்து நீங்க மக்களோட மக்களா நீங்க போகும்போது தான், அவங்க வந்து உங்க ரசிகர்கள் கூட உங்கள வந்து, ஆஹா! வந்துட்டாருப்பா தலைவர் அப்படின்னு இது பண்ணுவானே தவிர, நீங்க உங்கள வந்து பவுன்சரு, இசட் பிளஸ் கேட்டகரி எல்லாம் வச்சு இது பாதுகாப்போட நீங்க போனீங்கன்னா, அந்த முழுக்க அவங்களுக்கு கான்ட்ராக்ட் விட்டு போயிடும் ஆக்சுவலா வந்து. ஸோ அவர் அதனால வெளிய வந்து மக்கள சந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாம நம்ம சொல்ல சொல்ல முடியும் முடியும் என்னன்னு அவருடைய இது. செல்வாக்கு. ஆனால், ம். அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கான ஓட்டு வரத்துக்கான வாய்ப்புகள பார்க்க முடியுது. அந்த வாய்ப்புகள வந்து எப்படி தன் வசப்படுத்துறாரு விஜய்ன்றது தான் முக்கியமான கேள்வி. அது அவர் பயணத்தில தான் தெரியும் ஆக்சுவலா. அடுத்தது எங்க ஊருக்காரரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இடமெல்லாம் சரியான கூட்டம் வருது. அ அவரு என்ன பயங்கர மாற்றம் ஏற்படுத்திறலாங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காரு. பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணி கடைசி வரைக்கும் இருக்குங்களா? இல்ல அதுல ஏதோ இல்ல, மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? இல்ல அதாவது அதிமுக நான் பொதுவா நான் எதிர்பார்த்தது என்னன்னா, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக பாமக உடையாத போது, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், ஓபிஎஸ், தினகரன் இந்த கூட்டணி அமைஞ்சது வச்சுக்கோங்க. இது நம்பராவே பிரமாதமான இது வந்து கூட்டணி. இது பிரமாதமான மாறுன கூட்டணியா இருக்கும். கூட்டணி. நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். பல சேனல்ஸ் எல்லாம் கூட பேசியிருக்கேன். பிரமாதமான கூட்டணியா இருக்கும். திமுகவுக்கு டஃப் குடுக்கும். பல இடங்கள்ல டஃப் குடுக்கும். கொஞ்சம் திமுக ஏமாந்தா ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ அந்த மாரியான கூட்டணி வந்து அமையும்ன்னு பார்த்தா அமையல. கடைசியில பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக, பாஜக மட்டுமே கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதிமுகவும் பலவீனமா இருக்கு. ஒரு பக்கம் தினகரன் என்டிஏல இருக்காரா இல்லையான்னே தெரியல. ஓபிஎஸ் விலகி போயிட்டாரு. இங்கேயும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. தேமுதிக அவங்க ஜனவரியில தான் சொல்வேன்ட்டாங்க. பாமக 2ஆ பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போன பாமகல எந்த பாமக இங்க வரும்னு தெரியாது. தேர்தல் வரையும் என்ன நிலைமைன்னு சொல்ல முடியாது. அப்போ இவங்க வந்து கூட்டணி பலமா இல்ல. அது தவிர இப்ப அதிமுகலேருந்து விலகி நெறைய பேர் வெளில போறாங்க. மைத்ரேயன் போறாரு, அன்வர் ராஜா போறாரு, இப்படி போறாங்க. கார்த்திக் தொண்டமான் போறாரு, இப்படி பல பேர் போறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதிமுக ஏற்கனவே பலவீனமா இருக்கிற அதிமுக, இன்னும் பலவீனமா இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஸோ கூட்டணி திமுகவோட அட்வான்டேஜ் என்னன்னா, எதிர்க்க இருக்கிற கூட்டணி பலவீனமாகணும்னு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கேத்தபடி அதிமுக, பாஜக கூட்டணி யாருமே சேராத கொஞ்சம் பலவீனமா இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ளேயே முரண்பாடு இருக்கு. என்டிஏ ஆட்சின்றாங்க, பாஜக பங்கு பெறும் ஆட்சின்றாங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் பலது இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே இல்லங்க அதிமுக தாங்க மந்திரி சபை அமைக்கும், தனித்தே மந்திரி சபை அமைக்கும் அப்படின்னா, எடப்பாடி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால வந்து அவங்க 2 பேர் முரண்பாடு முதல்ல ஒழியணும் முதல்ல. போணும் ஆக்சுவலா அந்த முரண்பாடுகள் போணும். அது தவிர அவங்க கிட்ட கூட்டணி வரணும். ஸோ அந்த கூட்டணி வந்து பலமா இருக்கணும். அந்த பலமா இருந்ததுன்னா வந்து அவங்க திமுகவுக்கு டஃப் குடுப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல வந்து 10 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சது சரியா தப்பான்ற ஒரு கேள்வி இருக்கு பாஜகவோட. கொஞ்சம் ஒரு தேர்தல் நெருக்கத்துல அமைச்சிருக்கலாம்.
ஏன்னா நீங்க ஜெல் ஆகணும், ஒன்றுபட்டு உழைக்கணும் அப்படின்னு நீங்க அமைச்சீங்க. அதுக்கு பதிலா வித்தியாசங்கள் தான் முரண்பாடுகள் தான் அதிகமா போயிட்டுருக்கு. அப்ப நீங்க தேர்தல் நெருக்கத்தில ஒரு கூட்டணி அமைச்சீங்கன்னா, 45 நாளைக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சீங்க வச்சுக்கோங்களேன். தேர்தல் நீங்க அமைச்சு பிரச்சாரம் பண்ணி தேர்தல் குயிக்கா நீங்க கடந்து போயிடுவீங்க. விமர்சனம் நெகட்டிவ், பாசிட்டிவ் பேசுறதுக்கே இடம் இருக்காது. மக்கள் அந்த சமயத்தில திமுகவுக்கு எதிரா இருந்தாங்கன்னா, டக்குனு ஓட்டு போட்டுருவான். இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவான் பலமா இருக்குன்ட்டு. அத நீங்க பண்ணாத இப்போ 10 மாசத்துக்கு முன்னாடி அமைச்சதுனால, இந்த கூட்டணிய பத்தின ஒரு விஷயங்கள் மக்கள் முன்னாடி ஒரு பேசுபொருளா மாறுது இல்லையா? அப்போ உங்களுடைய நல்லது, கெட்டது எல்லாம் அடிபடுதுல்ல. அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, நீங்க எலிமினேட் ஆயிடுவீங்க சில இடங்கள்ல. அது தப்பு. அது 10 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சதுல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். பாசிட்டிவா ஜெல் ஆகும்னு பார்த்தா, அதுவும் ஜெல்லும் ஆக மாட்டேங்குது. ஸோ கூட்டணி பலமாகும் பார்த்தா, கூட்டணி பலமும் ஆக மாட்டேங்குது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டா இருக்கு. அதனால இப்போ தொடர்ந்து அவர் கடைசி வரையும் பாஜகவோட இருப்பாரான்னா, அதிலயும் ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஒருவேளை கடைசி நேரத்தில விலகி போய் ஏதாவது விஜயோட காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாரா? என்ன ஏது? அதிகாரத்தில பங்கு போன்ற விஷயங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, இல்ல நம்மளால பாஜகவோட இருந்தா திமுகவ தோற்கடிக்க முடியாது. பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட் இருக்குங்க. அதிமுகலயே பாஜக பிடிக்காதவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஏதோ நெகட்டிவ் ஓட் இருக்கிறதுனால அது கூட சேர்ந்து தப்பா, ரைட்டான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால தேர்தல் நெருக்கத்தில ஒருவேளை அதிமுக தனியா பிரிஞ்சு போயிட்டு, தாவேகாவோட சேர்ந்தாங்கன்னா, ஆக்சுவலா அதிமுக தொண்டர்கள் என்ன விரும்புறாங்கன்னா, தாவேகாவோட கூட்டணி அமைச்சா பெட்டர்ன்னு நெனைக்கிறாங்க. அமைச்சா வெற்றி நிச்சயம்னு நெனைக்கிறாங்க. அது ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாவேகாவோட அமைச்சா சான்ஸ் இருக்கு. ஆனா 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 அது தாவேக்கா அப்படி இவங்க கூட அமைச்சிட்டா, தாவேக்கா திரும்ப அவரு விஜய் அவர்கள் முதலமைச்சர்ன்னு அதுதான் மறுபடியும் அவரு வந்து என்ன நிக்க முடியாதுல்ல? பயப்படுறாருன்னா, இவரு கூட ம். கூட்டணி அமைச்சா அவருடைய ஒரிஜினாலிட்டி தெரியாது போயிடும். அவருடைய வோட் பேங்க் என்னன்னு தெரியாது போயிடும்ல. அப்போ அவரோட சக்தி என்னன்னே தெரியாது. நாளைக்கு இன்னொரு கூட்டணி அல்லது ஏதாவது ஒரு இதுன்னா, விஜயோட வோட் பேங்க் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. விஜய் அதிமுககாரங்க ஓட்டு போட்டு தான் விஜய் ஜெயிச்சாரு அப்படின்னு ஒரு பேர் வந்துரும்ல. இப்ப எப்படி விஜயகாந்த பத்தி ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, நாங்க ஓட்டு போட்டு தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னாங்க. விஜயகாந்த் சொன்னாரு, நான் ஓட்டு போட்டு தான் நீ ஜெயிச்சேன்னாரு. அந்த மாரி பிரச்சனை வந்துருன்றதுனால, அ விஜய் யோசிக்கிறார். பட் ஆனா வேற வழி இல்ல. எனக்கு தெரிஞ்சு பாஜகவும், அதிமுகவும் அ எடப்பாடி நெனச்சாலே பிரிஞ்சு வர முடியுமான்னு தெரியல ஆக்சுவலா. ஆனா அவங்க எப்படி கூட்டணிய வலுப்படுத்த போறாங்க? தினகரன வச்சுக்க போறாங்களா? தேமுதிக அங்க வருமா? தேமுதிக திமுகவோட பேசிட்டு இருக்கு. அங்க வருமா இல்லையான்னு தெரியல. ஸோ தன்னோட கூட்டணிய எப்படி பலப்படுத்த போறாங்கன்றது தான் முக்கியமான கேள்வி. அதிமுகவ எப்படி பலப்படுத்த போறாங்க? ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்கறது மூலமா பலப்படுத்துறாங்களா? ஸோ பலவிதமான கேள்விகள் அதுக்கு இருக்கு. காலம் கடந்து விட்டதுன்னு அதான் சொல்லிட்டாருங்களா சொல்றாரு. அவரு? ஆனா தெற்குலயும், டெல்டாலயும் சேர்க்கலைன்னா ரொம்ப கஷ்டம். தினகரன், ஓபிஎஸ்லாம் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் ஓட்டு வாங்குறது. ஆனா, இவருக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. யாரு? அதான் இந்த எடப்பாடி. ஓவர் கான்ஃபிடென்ட் எதனாலங்கன்னா, ஒ பிஜேபி, அதிமுகவோட தாவேகா அல்லது பிஜேபி, அதிமுகவோட நாம் தமிழர். இது இணைஞ்சா திமுகவுக்கு ஆனா, ஒரு இதுல போட்டியா குடுக்க முடியுங்களா? பிஜேபி அங்க இருக்கிறதுனால, ஆ. தாவேகா அங்க வரமாட்டான். நாம் தமிழரும் அங்க வர்றது அதிமுக தனியா வந்தா, நாம் தமிழரோ இல்ல தாவேகாவோ வருவான். பிஜேபியோட இருக்கிறது தான் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. அதனால தான் முன்னாடியே நீங்க கூட்டணி அமைச்சது தப்புன்றோம் நம்ப. 10 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கூட்டணி அமைச்சிடக்கூடாது. ஆப்ஷன ஓப்பனா வச்சிருக்கணும். வச்சு ஜனவரி மாசம் நீங்க பண்ணியிருக்கலாம். அப்போ அப்ப இருக்கிற பொசிஷன் வேற மாரி கூட இருக்கலாம். இன்னும் கூட திமுக கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கெட்ட பேர் கூட நெறையா வந்திருக்கலாம். அப்ப நீங்க இன்னும் பலமான கூட்டணி பிஜேபிய விட்டுட்டு அமைச்சீங்கன்னா, வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ அது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இப்ப அமைச்சதுன்றது ரொம்ப ஏர்லியாவும், அதோட நெகட்டிவ், பாசிட்டிவ பத்தி மக்கள் பேசுறதுக்கு ஒரு வசதியும் செஞ்சு குடுத்துருக்கு ஆக்சுவலா. அப்ப பெர்செப்ஷன் ரேஞ்சுல ஒரு பார்வையில மக்களோட பார்வையில, அந்த கூட்டணி பலவீனமா இருக்கு அப்படின்ற எண்ணம் வருதுல்ல. அதனால அதிமுகவுக்கு என்னன்னா, தன்னை பலப்படுத்திக் கொண்டு தன் கூட்டணியையும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இருக்கு. அது அதிமுக எப்படி பண்ண போதுன்றத தேர்தல் நெருக்கத்துல தான் பார்க்கணும். சரி. இப்போ ஆளுங்கட்சி திமுக கூட்டணி. திமுக வந்து தனக்கு எதிரா உள்ள வாக்குலாம் பிரிஞ்சிருக்குங்கிற தைரியத்தில வந்து கொஞ்சம் மிதப்புல தான் செயல்படுறாங்களா? 8 மாச காலம் இருக்கிற டைம்ல போயி துப்புரவு தொழிலாளர்களுக்கு அந்த இத வந்து வெளியில குடுக்குறது. அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. முதல்வர் வந்து கூலி படம் புரமோஷன் எல்லாம் போயிட்டு இருக்காரு. அதனால திமுக ரொம்ப அதிகப்படியான ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்காங்களோ? இல்ல அவங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா, அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் நெறைய இருக்கு சார். கள்ளச்சாராயம் இருக்கு, போதை பொருள் இருக்கு, அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்றது இருக்கு, குடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றலன்றது இருக்கு, ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அதிருப்தியா இருக்காங்க. எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் நெறைய இருக்கு. அவங்க என்ன நெனைக்கிறாங்க, நமக்கு ஆதரவான விஷயங்கள் நெறைய இருக்குன்னு நெனைக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு பஸ்ல இலவச பயணம், உரிமை தொகை 1,4 கோடி பெண்களுக்கு குடுக்குற விஷயங்கள், அப்புறம் 17,00,000 குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுற விஷயங்கள், அப்புறம் 3,00,000 மகளிருக்கு ரூ. 1000 காலேஜ் போற பெண்களுக்கு குடுக்குற இப்ப விஷயங்கள். வந்து ஒப்பந்த அ தொழிலாளர்கள் காலை உணவு ஆமா. குடுக்குற இப்ப மாரி குடுக்குறேன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி சொல்லியிருக்காங்க. அ ம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டம், ம். மக்களை தேடி மருத்துவம்ன்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 20,00,000 பேருக்கு வயசானவங்களுக்கு வீட்ல போய் மெடிசின்ஸ்லாம் குடுக்குறாங்க. இப்போ தாயுமானவர்ன்னு வீட்லயே போய் வயசானவங்களுக்கு பொருள்லாம் குடுக்குறாங்க. இது ஒரு 17,00,000 பேருக்கு அது மாரி
இண்டிவிஜுவலா பெனிஃபிட் காலேஜ் போற பசங்களுக்கு ரூ. 1000 குடுக்குறாங்க. ஸோ இது மாரி இண்டிவிஜுவலா அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து கிராமத்தில ரொம்ப ஈடுபட்டுருக்கு. கிராமங்கள்லலாம் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்கல்ல, அது பெண்கள் மத்தியில ரொம்ப நல்ல பேர் கொண்டு வந்திருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பத்திலயும் திமுகவால பயன்பெற்றவங்க ஒருத்தராவது இருப்பாங்க. அந்த ஒருத்தர வந்து நீங்க வாக்காளரா மாத்திட்டீங்கன்னா, வெற்றி நிச்சயம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஓரணியில் இணைவோன்ட்டு அந்த பிரச்சாரத்த கையில எடுக்குறாங்க. வீடுக்கு வீடு ஏன் போறாங்க இப்போ, எல்லா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய அந்த பூத் லெவல் கமிட்டி வந்து சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கையில நோட் எடுத்துட்டு எல்லார் வீட்டுக்கும் போறாங்க, பார்க்குறாங்க. உங்க வீட்ல யாரு உரிமை தொகை வாங்குறாங்க? உங்க வீட்ல யாரு மகளிர் யாராவது போய் வாங்குறாங்களா? உங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற குழந்தை இருக்கா? அது மாரி பல விஷயங்கள அவங்க கவனிக்கிறாங்க. கவனிச்சு அவங்கள வந்து திமுக உறுப்பினரா மாத்துறாங்க. மாத்தி ஓட்ட வந்து கமிட்டடா பண்றாங்க ஓட்ட. கமிட்டட் ஓட்டா பண்றாங்க. அது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த இண்டிவிஜுவல் அப்ரோச் வந்து நமக்கு வெற்றிய குடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பொதுவான பார்வையில, மக்கள் பார்வையில திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு. ஆனா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய திட்டங்கள் மூலமாக நம்ம மக்கள் அடைஞ்சிருக்கோம் நம்ப. அந்த அடைஞ்ச மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது வந்து முக்கியமான விஷயம். ஒரு பாசிட்டிவா நீங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. திமுக இன்னொன்னு நினைக்குது. தான் பலமா இருக்கணும், எதிராளிகள் பலவீனமா இருக்கணும். அதே தன்னை பலப்படுத்திக் கொள்ளணும், எதிராளிகளை பலவீனமாக்கணும். ஆ அனைவரையும் ஆமா. சந்திக்கிறாரு முதல்வர் அவர்கள். எல்லாரையும் பிரேமலதா ஓபிஎஸ்ஸ விஜயகாந்த் அவர்களையும் சந்திக்கிறாரு. சந்திக்கிறாரு, இப்ப ஓபிஎஸ் அவர்களையும் இப்ப சந்திக்கிறாரு. பாருங்க, பிரேமலதா பாராட்டுறாங்க. இந்த முதியோர்களுக்கு வந்து ரேஷன் போடுறது வீட்டுக்கு வேற விஜயகாந்தோட திட்டம் அது ஆக்சுவலா. அதனால அவங்க பாராட்டுறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க நாளைக்கு அவங்க எந்த சைடு இப்ப போவாங்கன்னு பாராட்டிட்டு இருந்துட்டு கடைசியா அந்த சைடு போனா கூட மக்கள்ட்ட அது கொஞ்சம் எடுபடுறது இதா போயிரும். இல்ல இது மக்கள் வந்து ஆமாப்பா முன்னாடிலாம் அவங்க டிஎம்கே சைடு தான்ப்பா இருந்தாங்க அப்படி அப்படி சொல்லிடுவாங்க. திடீர்னு வந்து இப்ப ஏடிஎம்கே போயிட்டு டிஎம்கே அப்படின்னா திட்டுறாங்க அப்படி அப்படிங்கிற இல்லாம மாரி ஒரு எண்ணம் வந்துரும். முதல்லே இப்பயே கிரவுண்ட தயார் பண்ணிட்டீங்கன்னா, நீ திமுக போறது ஈஸியா இருக்கும்ல. அந்த மாதிரியான கிரவுண்ட தயார் பண்றாங்களோ, ஒருவேள பிரேமலதா சொல்லி தான் கூட இவர் பண்ணியிருக்கலாம். சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரேமலதா சந்திச்சாங்க. அந்த ஐடியா அப்பவே வந்திருக்கலாம் அவங்களுக்கு. விஜயகாந்தோட திட்டம் இதுவா இருக்கு. நீங்க பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். சொல்ல முடியாது. அது வந்து தேமுதிக மாரி ஆட்களுக்கு திருப்தி குடுக்குற விஷயமா இருந்தா, நாளைக்கு கூட்டணிக்கு அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இதில வந்து மதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் பிரிஞ்சு போற மாரியான ஒரு தோற்றத்த குடுத்தாங்க நடுவுல. இப்ப மறுபடியும் வைகோ நெனைக்கிறாரு, நமக்கு திமுக கூட்டணியில இருந்தாலும் வெற்றி நிச்சயம். எதிர்க்க நம்பிக்கை குடுக்குற மாரியான ஒரு கூட்டணி இல்ல. அதுதான் பாயிண்ட். இப்போ துப்புரவு தொழிலாளர் விஷயத்தில வந்து திமுக கவர்மெண்ட் நடந்தது சரியில்ல. அது நிர்வாக ரீதியாவும் சரியா நடந்துக்கல. அரசியல் ரீதியாவும் சரியா நடந்துக்கல. 2 விதத்திலயும் சரியா நடந்துக்கல. அதனால அது ஃபெயில் அது ஆக்சுவலா. அத கையாண்ட விதமே விதமும் சரியில்ல. வந்து போத் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி, விமர்சனத்துக்குரியது தான். பொலிட்டிக்கலி 2மே பார்த்தீங்கன்னா, கையாண்டு வந்து சரியில்ல. ஆனால் வந்து அவங்களுக்கு என்னன்னா வந்து, சரி இத மேக்கப் பண்ணிக்கலான்ட்டு ஏதோ கன்செஷன்ஸ்லாம் நேத்து குடுத்துருக்காங்க. வீடு கட்டி தர்றோம், பிரேக்ஃபாஸ்ட் போடுறோம்னு, இப்ப உயர் படிப்புக்கு குடுக்குறோம், குழந்தைகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆனா, அது எவ்வளோ தூரம் இந்த போராட்டம் வந்து நிக்குமா, தொடருமான்னு சொல்ல முடியாது. ஆனா, தற்சமயத்துக்கு வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோன்ற மாரி காமிச்சிருக்காங்க. ஆனால், அந்த போராட்டத்த கையாண்ட விதம் வந்து அதிருப்திய உண்டாக்கியிருக்கு மக்கள்ட்ட. இத இப்படி கையாண்டுருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு அப்போ முதல்வர் வந்து பல விஷயங்கள கையில எடுக்கிறாரு ஓட்டுக்காக. எடுத்தாலுமே வந்து இந்த மாரி நடக்கிற விஷயங்கள் அவருக்கு வந்து ஒரு பின்னடைவ குடுக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ப. அதனால வந்து அவங்களுக்கும் வந்து டஃப் தான். அந்த கேம் ரொம்ப டஃப்பா தான் இருக்கு. ஆனா என்ன அவங்களுக்கு சௌரியம்னா, அ அதிமுகவ பலவீனப்படுத்துறது, அதிமுக கூட்டணி சேராம பார்த்துக்கிறது, எதிர்க்க பலமான கூட்டணி இல்லாம இருக்கிறது, அதிமுகலேருந்து ஆட்கள இழுக்கிறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் மூலமா என்ன பண்றாங்க, ஓரளவுக்கு வந்து மக்கள் பார்வையில திமுக இன்னும் பலமா தான் இருக்கு. திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற பெர்செப்ஷன் இருக்குல்ல, அந்த பெர்செப்ஷன குடுக்க பார்க்குறாங்க. ஸோ இன்னைக்கு தான் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா. இன்னைக்கு வந்து திமுக அரசுக்கு எதிரான பல விஷயங்கள் இருந்தாலுமே, திமுக நினைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, தங்களால் பயன்பெற்ற குடும்பங்கள்லேருந்து ஒரு ஓட்டு விழுந்தா போதும்னு அந்த ஓட்டுக்கு ட்ரை பண்றாங்க. அதே சமயம் எதிராளிகள பலவீனமா வச்சிருக்கணும்னு பண்றாங்க. நம்ம தான் பலமா வச்சுக்கணும்னு பண்றாங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் வந்து இதில வெற்றி பெறும். நம்ம 3 தேர்தல்ல வெற்றிய பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேர்தல்ல நம்ம பிரிஞ்சு போனா எதிர்க்க பலமான அணி எதுவும் இல்ல. போய் சேர்றதுல அர்த்தம் கிடையாதுன்னு திமுகவோடயே அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. இப்ப இருக்கிற கூட்டணியோட ரா பிரேமலதா அவர்கள், ராமதாஸோட கமலஹாசன் வேற உதவாணி இருக்காரு. அவர்கள் இருக்கிறார், கமலஹாசன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள்னு வந்துட்டா ராமதாஸ் 50% மேல ஈஸியா ராமதாஸ் வந்துருவாங்க பாமக இல்லைங்களா? வேற அவரு வேற ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அவர சேர்க்கறதுல திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. அவரு ஒத்துண்டா சேர்ப்பாங்க, இல்லாட்டி சேர்க்க மாட்டாங்க. ஆனா, இப்போ எல்லாருக்கும் எப்படி சீட்ட குடுப்பாரு? அது வேற இருக்கு. நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கன்னா, சீட் எப்படி குடுப்பீங்க? அதுதான். அப்போ இந்த சீட்ட பிரிக்கிறது தான் பெரிய இருக்கிறவன் அதிகமா கேட்பான். புதுசா வரவனுக்கும் குடுக்கணும். அப்ப எப்படி குடுப்பீங்க? அது சாதாரண விஷயம் கிடையாது. திமுகவுக்கும் தனி மெஜாரிட்டி வேணும். எனக்கு தெரிஞ்சு ராமதாஸ் பாமகவ வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அவரு தனியாவே போட்டி போடணும்னு விட்டுருவாங்க. நீங்க தனியாவே போட்டி போடுங்க. நீங்க போட்டி போட்டு உங்க ஏரியால ஓட்ட பெறீங்க. அப்படி பிரிச்சாலும் எங்களுக்கு தான் நல்லது. அதனால நீங்க ஓட்ட பெறீங்க. ராமதாஸ தனியாவே போட்டி போட விட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். தேமுதிகவ சேர்த்துனாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா தேமுதிகவ தமிழ்நாடு சேர்த்துக்கிறதுல முழுக்க கொஞ்சம் திமுகவுக்கு ஓட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிறதுனால, அதுதான், கொஞ்சம் அதுதான். ஓட்டு எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு எந்த ஜாதியோ, எந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவோ இல்லாம,
பொதுவா எல்லா இடத்துலயும் அவங்க ஓட்டு வச்சிருக்காங்க அவங்க ஆக்சுவலா. அதான் ஆன்டி இன்கம்பன்சி என்பது அந்த 6% தான் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அந்த 6% கமலஹாசனும், தேமுதிகவும் வச்சு அவங்க ஈக்குவல் பண்ணிட்டா கூட அந்த பழைய ஓட்டு அவங்களுக்கு அப்படியே வந்துரும் இல்லைங்களா? அதுல ஒண்ணும் பிரச்சனை ஆ. கிடையாது. நீங்க எப்போ வந்து ஒரு மல்டி கார்னர்ஸ் போட்டி வந்ததோ, ஒரு பலமுனை போட்டி என்னைக்கு வருதோ, அன்னைக்கு ஆளுங்கட்சிக்கான அட்வான்டேஜ் என்னைக்குமே இருக்கும். அதுதான் ஜெயலலிதா 2016ல பண்ணத பார்த்தோம் பார்த்தோம் நம்ப. எதிர்க்க வந்து காங்கிரஸ் எல்லாம் பிரிஞ்சு கிடந்தாங்க. மக்கள் நல கூட்டணிலாம் இருந்தது இல்லையா? ஸோ ஜெயலலிதா ஈஸியா வின் பண்ணாங்கல்ல 2016ல. ஸோ ஆளுங்கட்சிக்கு எதிராக பலமுனை போட்டி இருந்ததுன்னா, அது அட்வான்டேஜ் டூ ஆளுங்கட்சின்றது தான் பொதுவான ஒரு நியதியா இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் வந்து திமுக இப்போ ஒர்க் பண்றாங்க ஆக்சுவலா. சரி, இந்த இப்ப இதுவரைக்கும் நமக்கு முடிவு தெரியாத இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவர்களோட நிலைப்பாடு எப்படி? அவங்க என்ன மாரி இருக்கு? தேமுதிகவ பொறுத்த மட்டும் அவங்க ஜனவரி மாசம் தான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் பை ஆல் மீன்ஸ் அவங்க அவங்க எல்லா நடந்துக்கிறத பக்கமும் இன்னும் இருந்தா அவங்களோட மதிப்பு குறைஞ்சிட்டே போவாதுங்களா? இல்ல பை ஆல் எல்லாத்துக்கும் மீன்ஸ் அவங்க வந்து திமுக சைடு போற மாரி தான் தெரியுது ஆக்சுவலா வந்து. ஏன்னா வந்து அ அவங்க திமுக சைடு போனாங்கன்னா, அவங்களுக்கு வர ஏப்ரல்ல வந்து ராஜ்யசபா வேக்கன்ஸீஸ் நெறைய வருது. ஒருவேள அது ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிருக்காங்களா சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடி குடுக்கல அவங்களுக்கு. ஸோ ஒருவேள திமுக ப்ராமிஸ் பண்ணிருக்காங்களா சொல்ல முடியாது. அது குடுத்தாங்கன்னா ஒரு 2, 3 சீட்டோட இவங்கள வந்து அடக்கிடுவாங்க. ஓகே. போட்டு 3, ஒரு 4 சீட்டோட ராஜ்யசபா அடக்கிடுவாங்க. சீட் குடுத்துட்டு அதிகபட்சம் 5 சீட் 5 குடுத்து சீட் அடக்கிடுவாங்க குடுக்கணும். வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து இப்போ இந்த கூட்டணியில போறதுன்னா வந்து உங்களுக்கு அதிமுக, பாஜக கூட்டணி ஓப்பனா தான் இருக்கு. பாஜக வந்து அக்டோபருக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்ட கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பீகார் எலக்ஷன் முடிஞ்ச பிறகு தான். அதுக்குள்ள மொத்தமாவே அப்போ இங்க முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்குள்ள இங்க பல விஷயங்கள் நடக்கும் அதுதான். வச்சுக்கோங்க. அதனால வந்து தேமுதிகவ பொறுத்த மட்டும் தற்சமயத்துக்கு அவங்க திமுக இதுல தான் இருக்காங்க. அந்த கண்ணோட்டத்துல தான் இருக்காங்க. அந்த போறதுன்ற ஒரு விஷயத்துல இருக்காங்க. பாட்டாளி மக்கள் ஆனால் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிய பொறுத்த மட்டும் ராமதாஸுக்கும், அன்புமணிக்கும் நடக்கிற சண்டை வந்து இப்போ போற போக்க பார்த்தா அது வந்து இன்னும் பிளவு பெருசாயின்ட்டே இருக்கு ஆக்சுவலா. ஒரு சாதாரண குடும்ப சண்டையா ஆரம்பிச்சது, இன்னைக்கு வந்து கட்சிய பிளக்கிற அளவுக்கு போயிடுச்சு ஆக்சுவலா. அது வந்து முடியிற மாரியான ஒரு விஷயமே தெரியல. அப்போ அவங்க தனித்தனியா போனாங்கன்னா, அவங்களுக்கு பலம் இல்லன்னு அர்த்தம் ஆக்சுவலா. செல்வாக்க இழந்துருவாங்க. பாமகவோட செல்வாக்க இழந்துருவாங்க. அன்புமணி நாளைக்கு பாஜக கூட்டணிக்கு போனா கூட கேட்கிற இடங்கள்லாம் அதிமுக தரமாட்டாங்க உங்களுக்கு ஆக்சுவலா. ஏன்னா நீங்க பிரிஞ்சு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு கம்மியா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாரி ராமதாஸ் எங்க போவாரு? ராமதாஸ் வந்து இது போனா அவர் வந்து விஜயோட அவர் முடியாது. விஜய் அவரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜூனியரு. அவர்ட்ட போய் நிக்க முடியாது அவரு. அவரு அவருக்கு ஒரு ஓரளவுக்கு கௌரவம் குடுக்குற இடம் திமுக அணியா தான் இருக்க முடியும். சீமான்ட்டயும் அவர் முடியாது. அப்போ திமுகல போனாருன்னா, திமுக அவர ஏத்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஒன்றுபட்ட பாமக இல்லாதயே வந்து திமுக வெற்றிய பார்த்துருக்கு 3 எலக்ஷன்ஸ்ல. அப்புறம் பிரிஞ்சு வந்த பாமகவ சேர்க்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதனால அவங்க சேர்ப்பாங்களான்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா நீங்க தனியாவே நில்லுங்க. நின்னா எங்களுக்கு அதுவே அட்வான்டேஜ். நீங்க தனியாவே நின்னு ஓட்ட பிரிங்கன்னு திமுக சொன்னாலும் சொல்லலாம். சொல்ல முடியாது. ஸோ, அதில வந்து அப்புறம் ஓபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ் வந்து அவருக்கு ஓபிஎஸ்ஸ பொறுத்தமட்டும் அவருக்கு என்னன்னா, இந்த வாட்டி இபிஎஸ் வந்து பலம் பெறக்கூடாது. அதிமுக தோக்கணும். இபிஎஸ் பலம் பெற்றா இவர ஒழிச்சு கட்டிடுவாரு அவரு. இவர் அரசியல்ல இல்லாத போயிடுவாரு. அப்போ ஓபிஎஸ்ஸ தோற்கடிக்கணும்னா அதிமுகவ தோற்கடிக்கணும். சாரி இபிஎஸ்ஸ தோற்கடிக்கணும்னா அதிமுகவ தோற்கடிக்கணும். இப்போ ஓபிஎஸ் அதுக்கான வேலைய செய்வார். அவர் முதல்ல விஜய பார்ப்பாரு. விஜயோட சேர்ந்தா அதிமுகவ தோற்கடிக்க முடியுமான்னு பார்ப்பாரு. இல்ல விஜய் வந்து ஓட்ட தான் பிரிப்பாரு. அதிமுகவ தோற்கடிக்க முடியாதுன்னா, அவர் திமுகல சேர்ந்துருவார். சேர்ந்து இபிஎஸ்ஸ தோற்கடிக்கிறதே அவங்களோட தன் நோக்கம்னு நோக்கம்னு வேலை மாத்திரும். செய்வாரு ஆக்சுவலா. இந்த எலக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. சீமானுக்கு வந்து விஜய் அதிக ஓட்டு வாங்கக்கூடாது. அவர பின்னாடி தள்ளணும்னு ஒரு நோக்கம் இருக்கு. ராமதாஸ்க்கு அன்புமணி பிரிஞ்சே இருந்தாருன்னா, அன்புமணி, பாமக ஒண்ணும் இல்லன்னு நிரூபிக்கிற ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கு. ஓபிஎஸ்க்கு வந்து இபிஎஸ்ஸ எப்படியாவது வீழ்த்தணுன்ற ஒரு நோக்கம் இருக்கு. திமுகவ வீழ்த்தணுன்றதோட ஆளாளுக்கு ஒரு தனி அஜெண்டா வச்சிருக்காங்க. அந்த அஜெண்டாக்கு எடப்பாடி ஏற்ப அவர்களுக்கு கூட்டணி. கட்சி அவர் கையிலேயே வச்சிருக்கணும் கட்சி அவர் கையில வச்சிருக்கணும்னு இருக்கணும். நோக்கம். யாரும் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம தான் பொதுச் செயலாளரா இருக்கணும். அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த நோக்கம்லாம் இருக்கிறதுனால, ஒன்றுபட்டு திமுகவ எதிர்க்கிற நோக்கம் இருக்குல்ல, அது வந்து இதாயிடுது. அது வந்து ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது அது ஆக்சுவலா. ஏன்னா உங்களுக்கு தனிப்பட்ட அஜெண்டா இருக்குல்ல. அந்த அஜெண்டால நீங்க ஒர்க் பண்ணும்போது, உங்களோட ஒட்டுமொத்த நோக்கம் வந்து ஃபெயில் ஆயிடுது ஆக்சுவலா. சரி சார். வருங்கால நகர்வுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எங்களோடு வந்து இணைந்து உங்கள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க் யூ.